இந்த டோர்னமெண்டோட செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் உசிலங்குளம் வர்சஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ இந்த டோர்னமெண்டோட செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உசிலங்குளம் கார்த்தி அண்ட் காமராஜ் போட்டு ஸ்டார்ட் பண்ண பூபாலன். இந்த மேட்ச் 5 ஓவர், முதல் 2 ஓவர் பவர் பிளே, 4 bowler ரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாலை விட்டு தட்ட பார்த்தாரு, ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு, தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு. பூபாலன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, கிளியர் பண்ணுதா கேட்சான்னு பார்த்தா 6 தாண்டி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரன்னை 6ல் கொண்டு வந்திருக்காரு உசிலங்குளம் கார்த்தி. தேர்ட் ஒன் இந்த முறை ஆஃப் சைட் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையிலே தான் போகுது. நல்ல ஸ்டாப், ஒரு ரன் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த காமராஜ் நிறைய பார்த்தாரு, பேட்டிங் கீழே தான் வந்துச்சு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் கான்ஃபிடண்டாக பண்ணார் கீப்பர், பட் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பூபாலன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, மொட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, லட்டு மாதிரி ஒரு பவுண்டரி போயிருக்கு. காமராஜ் அவர் பதிவு பண்ணுற ஃபர்ஸ்ட் ரன்னை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பாயிண்ட்ல அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, நல்ல டேக்கர், நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்லோயர் போட்டு ஏமாத்திட்டாரு அப்படி தான் சொல்லணும். பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்து பூபாலன் கம்பேக்கிங்காக முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஓவரை ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க உசிலங்குளம், ஒரு விக்கெட்டை இழந்து. ஓவர் போட இளங்கவி ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு, அங்கே மிட் விக்கெட்டில் இப்போ தான் ஃபீல்டரை எடுத்து அங்கிட்டு வச்சாங்க, பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலில் இந்த ஓவரில் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் அக்கைன் உடச்சி போட்ட பால் இந்த முறை ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. 2 ரன்னுக்கான ட்ரையல்னு பார்த்தா இன்னும் சொல்லிட்டாரு, ஒரு ரன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அவர் லெஃப்டி அம்ஜத் இந்த முறை அடிச்சிருக்காரு, லாங் ஆஃப்ல அங்கே 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டச்சு போட்ட பாலை குறுக்க கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக கிளியர் பண்ணும். இவருக்கு இந்த மாதிரி பால்லாம் போட்டால் கண்டிப்பாக 6ஆக மாற்றுவார். 6 ஒரு 10 ரன்னை கொண்டு வந்துட்டார் அம்ஜத். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆடி இருக்காரு, லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தாரு. பவுண்டரி 6 பவுண்டரின்னு அகைன் பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஸ்கொயர் லெக் ஃபீல்டரை உள்ளே வச்சுட்டாங்க, லாங் ஆஃபில் ஃபீல்டரை வெளில வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். 2வது பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் 1 more முக்கியமான பந்து ஸ்கொயர் லெக்கில் தூக்கி விட்டுருக்காரு. கிளாசிக் அம்ஜத் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக ஆனார் ஒரு கிளாசிக்காக. அகைன் 6 பவுண்டரி 6 பவுண்டரி 6ன்னு 20 ரன்னை கொண்டு வந்திருக்காரு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு அம்ஜத். ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க. 2 பவர் பிளேயுமே நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். தேர்ட் ஓவர் போட ரகு இப்போ இன்னர் சர்க்கிள் 4 பேரோட போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர் குட்டி புலி கார்த்தி பேட்டில் இருந்து வர்ற 6 பார்த்தா எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப், ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணார், பட் பவுண்டரி போயிடுச்சு. நேருக்கு நேர் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தார், நல்ல எஃபர்ட். பூபாலன் ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு, அங்கே ஃபீல்டருக்கு 2 ஃபீல்டருக்கு நடுவில் போதான்னு பார்த்தா தாண்டி தான் போயிருக்கு. 6. ஸோ போன ஓவரில் எம்ஜத் எப்படி பவுண்டரி 6 பவுண்டரி 6ன்னு பதிவு பண்ணாரோ அதே மாதிரி இந்த ஓவரில் கார்த்தி பவுண்டரி 6ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையிலே போகணும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டர் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. குயிக்கராக 10 ரன் கொண்டு வந்த கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பேட்ஸ்மேனா செட்டியாப்பட்டி முருகேஷ் பாலரோட 4th ஒன். ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப், லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர் நிற்கிறாரு, ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட போல பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, லோ கேப்டா போட்டிருக்காரு பவுலர் ரகு, நல்லா கம்பேக்ட். லாஸ்ட் 1 more ஸ்டெப் அவுட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காரு, கண்டிப்பாக பவுண்டரியாவது 6ஆவது போகும். லயன் அம்பேர் 6 கொடுத்துருக்காங்க. அகைன் அனதர் ஒன் அம்ஜத் பேட்டில் இருந்து வர 3வது 6 இந்த இன்னிங்ஸில் பதிவு பண்ணியிருக்காரு. ஓவருக்கு 57 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து உசிலங்குளம் புதுக்கோட்டை. 4th ஓவர் போட பூபாலன் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸான்னு நினைக்கிறேன், அங்கே ஃபீல்டு கையிலேன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க, பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு, பவுண்டரி. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறையும் ஸ்கொயர் லெக் தான் போயிருக்காரு, அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து இருக்காங்க. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா முருகேசன் கால் பண்ணி தெளிவாக விட்டார், 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, இதுவும் கேப்பில் போயிருக்கு, பவுலரே போயிட்டார் பாலுக்கு. அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க, ஸ்டம்பில் படலை, 1 ரன் ஓட்டாங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸான பாலாக அப்படியே தூக்கி விட்டாருங்க, கண்டிப்பாக 6 அல்வா மாதிரி வந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத் பேட்டில் இருந்து வர்ற 4வது 6. நெக்ஸ்ட் ஒன் நம்ம
முறை உடச்சு போட்ட பால நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. இந்த முறை நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. 35 ரன்னை பதிவு பண்ணி 5 தவறோட விக்கெட் இங்கே பறி போகுது. பேட்ஸ்மேனா அக்ரம் முன்னாடி இறக்கி விட்டு பார்த்துருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. பூபாலன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. 4 ஓவருக்கு 70 ரன் அடிச்சிருக்காங்க உசிலங்குளம் புதுக்கோட்டை. லாஸ்ட் ஓவர் பட இளஞ்செலியன் ஸ்ட்ரைக்கில் முருகேஷ் ஃபர்ஸ்ட் பாலே வாங்கி போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் பின்னாடியே போயிட்டாரு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பால் வரன் பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட போல அகைன் மிஸ் பண்ணிட்டாரு. அக்ரம் தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. அதை எடுத்து அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாங்க. நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. லயனில் வச்சு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மலையீடு கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி எடுத்துருந்தாரு. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. பின்னாடி பேக்கப் ஃபீல்டரும் தவறு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். நிற்க வச்சு மாற பார்க்குறாங்க. ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். இங்கே 3வது ரன்னுக்கு அதே மாதிரி முருகேஷ் கால் பண்ணார். ஆனால் ஸ்டாப் ஆகிட்டார். மலையீடு கார்த்தி 2 ரன் தான் இந்த பால். 5th ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் லாங் ஆனில் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் பிடிக்க முடியல. 6 பவுண்டரி பார்த்தா பவுண்டரி. லாஸ்ட் 1 மோர் டார்கெட் அன்னைக்கு அப்புறம் வந்து சுற்றி எடுத்துருந்தாரு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஓவருக்கு 77 ரன் அடிச்சிருக்காங்க உசிலங்குளம் புதுக்கோட்டை. 4 விக்கெட்டை இழந்து 78 டார்கெட் ஃப்ரம் கீரமங்கலம். ஸ்ட்ரைக்கில் தரன், நான் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்ச்லையும் ஸ்ரீனி. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ரீனி செம்ம பேஸ் போட்டிருக்காரு இந்த பாலில். செகண்ட் ஒன் முறை உடச்சு போட்ட பால தெளிவாக பண்ணாரு. அங்கே பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரன் அந்த டீமில் எப்படி பவுண்டரியோட கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் பவுண்டரிஸில் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டச்சான பால திருப்பி மட்டும் தான் விட்டார். ஸ்கொயர் லெக்கில் கண்டிப்பாக பவுண்டரி போகும். பேக் டு பேக் 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. பாலோட 4th ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி இருக்காரு. அவரை தாண்டி போயிருக்கு. இதுவும் பவுண்டரியான்னு பார்த்தா காலை மலையீடு கார்த்தி விரட்டு வந்தாரு. நல்ல ஸ்டாப். 2 ரன் விட்டாங்க. பாலோட 5th ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டர் பாண்டி இருக்காரு. நல்ல ஸ்டாப். டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் 1 மோர். வரைக்கும் 10 ரன் போயிருக்கு இந்த ஓவரில். இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேன் 6 பதிவு பண்ணியிருக்காரு. 2 பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் பவுண்டரி 6 பவுண்டரி தான் சொல்லியிருக்காங்க. 3வது பவுண்டரியையும் பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட முதல் ஓவருக்கு 14 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க கீரமங்கலம். 2வது ஓவர் போட கவி போன பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்ச் பண்ணுறாங்க. நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு கவி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அருள். கவியோட 3rd ஒன் பிக்கரான டெலிவரி. அங்கே மாலையீடு கார்த்தி கையில் போயிருக்கு. டேரட்டி கிட்டான்னு பார்த்தா பின்னாடியே ஃபீல்டர் நின்னாரு. அடிக்கல. 1 ரன் ஓட்டாங்க குயிக்கரா. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு கவி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட 5th ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி another one டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். மொத்தமாக இந்த ஓவரில் வர 3வது டாட் பால் கவி கையில் இருந்து வந்திருக்கு. 2வது பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் இந்த மாதிரி தெளிவாக விலைக்கு போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே முருகேசனை தாண்டி போயிடுச்சு 6. ஸோ போன ஓவர்லேயும் 6ஓட தான் முடிச்சிருந்தாரு இந்த பேட்ஸ்மேன். இந்த ஓவர்லேயும் 6ஓட முடிச்சிருக்காரு. 2 பவர் பிளே ஓவரையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க கீரமங்கலம். 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போட முருகேஷ் ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் செம்ம பாஸா பால் போய்க்கிருக்கு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாண்டி போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க இந்த பாலில். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் பில்லர் கார்த்தி இருக்காரு. பவுண்டரி விடாமல் ஸ்டாப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். முறை த்ரோலே ஓட்டாங்க. 1 ரன். கீப்பர் 2க்கு அடிச்சு பார்த்தாரு. அதை பார்த்து தெளிவாக கால் பண்ணி ஓட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முருகேசன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பாயிண்டில் ஒரு சீவி இருக்காரு. பின்னாடியே உசிலங்குளம் கார்த்தி விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாரு. நல்ல ஸ்டாப். எக்ஸலண்டான ஃபீல்டிங். 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் எட்ஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்பேஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டிரைவுக்கு போயிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அங்கே பில்லர் பாண்டி வந்தார். குயிக்கராக வந்துட்டார்.
எக்ஸலண்டான ஃபீலிங். பட் 2 ரன் போக வேண்டியதாக கண்டிப்பாக ஒரு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 50 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஒரு லேட் கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப், பின்னாடி முருகேசன் இருந்தார். நல்லா ஸ்டாப் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கேட்சான்னு பார்த்தா மணி பாலுக்கு போய் நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. வள்ளிக்காடோட கேப்டன் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வந்து நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினது அகைன் தெளிவாக போட்டிருக்காரு. பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார், தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி நல்லா போட்டுருக்காரு இந்த பவுலர். இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 30. லாஸ்ட் ஓவர் போட மலை இது கார்த்தி ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எக்கச்சக்கமான டாட் பாலை பதிவு பண்ணிக்கிருக்காங்க உசிலங்குளம். செகண்ட் ஒன். அகைன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி. போன முறை ஸ்லோயர் போட்டார், இந்த முறை குயிக்கராக போட்டார். கீப்பரை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. தேர்ட் ஒன். இந்த முறை ஸ்லோயராக போட்டார். ஸோ போன பால் ஃபேஸ், இந்த பால் ஸ்லோயர்னா ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வேரியேஷன் போடுறாரு கார்த்தி. டாட் பால். ஃபோர்த் ஒன். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. கண்டினியூஸாக 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு கார்த்தி. ஃபிஃப்த் ஒன். அகைன் ஒரு டாட் பால். கண்டினியூஸாக 5வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு மாலையீடு கார்த்தி. லாஸ்ட் ஒன் மோர். இந்த பாலர் 2 ஓடலை. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மெய்டின் ஓவராக போகிறாரு மாலையீடு கார்த்தி. மெய்டின் ஓவரோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு 2வது அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க புதுக்கோட்டை உசிலங்குளம்.